ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் பிரச்சனையில் இருந்தபோது நான் உதவினேன். அவன் பிரச்சனையில் இருந்ததுனால நான் உதவி பண்ணினேன். அவன் பிரச்சனையில் இருந்தப்போ நான் உதவி பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I helped him when he was in trouble. I helped him when he was in trouble. I helped அப்படின்னா நான் உதவி பண்ணினேன். ஹெல்ப் அப்படின்னா உதவி பண்ணுறது, ஓகேவா? ஐ ஹெல்ப்ட் அப்படின்னா நான் உதவி பண்ணினேன். இங்கே ஹெல்ப்புங்கிறது வேர்பாக இருக்குது, ஓகேவா? ஐ ஹெல்ப்ட் நான் உதவி பண்ணினேன். ஹிம் அவனுக்கு. எப்போ? when he was in trouble. trouble அப்படின்னா பிரச்சனையில். when he was அவன் இருந்தபோது. எதில் இருந்தபோது? இன் ட்ரபிள் பிரச்சனையில். அவன் பிரச்சனையில் இருந்தப்போ ஐ ஹெல்ப் ஹிம் நான் அவனுக்கு உதவி பண்ணினேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் அதை செய்தேன். நான் வேணும்னெல்லாம் பண்ணலை, பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன், நான் அதை பண்ணினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did that to solve the problem. I did that to solve the problem. I did that நான் அதை பண்ணினேன். எதுக்கு? to solve the problem. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. சால்வ் அப்படின்னா தீர்க்கிறது. எதை தீர்ப்போம்? பிரச்சனையை. ஸோ ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்காக நான் அதை பண்ணினேன். I did that to solve the problem. இதுவே பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதை பண்ணு. பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதை பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do this to solve the problem. Do this to solve the problem. Do this அப்படின்னா இதை பண்ணு. To solve பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எதாவது ப்ராப்ளம் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இதை பண்ணு, ஓகேவா? இவ அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. இவ அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. நாங்கள் எவ்வளோ சொல்லியுமே கேட்க மாட்டா. அந்த விஷயத்தில் இவ ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is very adamant in that matter. She is very adamant in that matter. Adamant அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ she is அப்படின்னா அவ இருக்கா. எப்படி? வெரி adamant ரொம்ப பிடிவாதமாக அந்த விஷயத்தில். in that matter அந்த விஷயத்தில் இவ ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. she is very adamant in that matter. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதை தவிர வேற ஏதாவது பண்ணு. இதை தவிர வேற ஏதாச்சும் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do something else other than this. Do something else other than this. Do அப்படின்னா பண்ணு. something else அப்படின்னா வேற ஏதாவது. do something else அப்படின்னா வேற ஏதாவது பண்ணு. இதை தவிர other than this. இதை தவிர வேற ஏதாவது பண்ணு. do something else other than this. ஸோ இதுவே நான் இதை தவிர வேற ஒன்று பண்ணினேன். நான் இதை தவிர வேற ஒன்று பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒரே கேள்வியை கேட்கிறார்கள். எல்லாரும் அதே கேள்வியை கேட்குறாங்க. எல்லாரும் ஒரே கொஷினை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone is asking the same question. Everyone is asking the same question. Everyone அப்படின்னா எல்லோரும். is asking கேட்குறாங்க. the same question அதே கேள்வியை. எல்லாரும் அதே கேள்வியை கேட்குறாங்க. everyone is asking the same question. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எதிராக நான் உன்னை எதுவும் செய்ய விட மாட்டேன். அவனுக்கு எதிராக நான் உன்னை எதுவுமே செய்ய விட மாட்டேன். நான் அவன் கூடயே தான் இருப்பேன். அவனுக்கு எதிராக உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't let you do anything against him. I won't let you do anything against him. I won't let you do. I will not let you do அப்படின்னா நான் உன்னை பண்ண விட மாட்டேன். let அப்படின்னா விடுறது. I will not let அப்படின்னா நான் விட மாட்டேன். I will not let you அப்படின்னா நான் உன்னை விட மாட்டேன். I will not let you do நீ செய்கிறதுக்கு விட மாட்டேன்.
எனிதிங் அகெயின்ஸ்ட் ஹிம், அவனுக்கு எதிராக எதுவும். எனிதிங் அப்படின்னா எதுவும், அகெயின்ஸ்ட் ஹிம் அப்படின்னா அவனுக்கு எதிராக. அவனுக்கு எதிராக நான் உன்னை எதுவுமே செய்ய விட மாட்டேன். ஐ வில் நாட் லெட் யூ டூ எனிதிங் அகெயின்ஸ்ட் ஹிம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். புரியாமல் பேசாத. புரியாமல் பேசாத, நான் சொல்கிறதே உனக்கு புரியல, புரியாமல் பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். டோன்ட் டாக் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் புரியாமல். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரியுறது. வித்தவுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்காம, புரியாமல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவள் வேறு என்ன சொன்னாள். அவள் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். வேற அவள் என்ன சொன்னா, வேற ஏதாச்சும் சொன்னாளா, அவள் வேற என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் எல்ஸ் டிட் ஷி சே. வாட் எல்ஸ் டிட் ஷி சே. வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன. டிட் ஷி சே அவ சொன்னாள். பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ வேற என்ன சொன்னா. வாட் எல்ஸ் டிட் ஷி சே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இது உனக்கு எங்கே கிடைச்சிதுன்னு எனக்கு தெரியும். இது உனக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ வேர் யூ காட் இட் ஃப்ரம். ஐ நோ வேர் யூ காட் இட் ஃப்ரம். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். வேர் யூ காட் இட் ஃப்ரம், இதை எங்கிருந்து உனக்கு கிடைச்சிதுன்னு. இது எங்கிருந்து, எங்கிருந்து அப்படின்னா ஃப்ரம் வேர். ஓகேவா? ஸோ அதனால தான் ஃப்ரம் வேர் இது உனக்கு கிடைச்சிதுன்னு. ஃப்ரம் வேர் அப்படின்னா எங்கிருந்து. ஐ நோ எனக்கு தெரியும். வேர் யூ காட் இட் இது உனக்கு கிடைச்சிதுன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும். இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know how you got it. I know how you got it. I know அப்படின்னா எனக்கு தெரியும். How you got it உனக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு. ஸோ கெட் அப்படின்னா கிடைச்சது, பெற்றது. ஸோ இதை தான் கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ காட் அப்படின்னா உனக்கு எப்படி கிடைச்சது, பாஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் எப்போதாவது உன்னுடைய பிரச்சனையில் தலையிட்டிருக்கிறேனா. நான் எப்பயாவது உன் பிரச்சனையில் தலையிட்டிருக்கேனா, நீ மட்டும் ஏன் என் விஷயத்தில் வந்து தலையிடுற அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have I ever interfered in your problem? Have I ever interfered in your problem? Have I ever interfered அப்படின்னா நான் தலையிட்டிருக்கேனா. In your problem உன்னோட விஷயத்தில், உன் விஷயத்தில் நான் எப்போவாவது. Have I ever அப்படின்னா நான் எப்போதாவது. இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிட்டிருக்கிறது. நான் எப்போவாவது தலையிட்டிருக்கேனா. இன் யோர் ப்ராப்ளம் உன் விஷயத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னோட பொறுமையை சோதிக்கிற. நீ என்னோட பொறுமையை சோதிக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ். யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. பேஷண்ட் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் அப்படின்னா பொறுமை. யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ், நீ என்னோட பொறுமையை சோதிக்கிற. ஸோ இதுவே என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவன் ஏன் எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லி கொண்டே இருக்கிறான். அவன் ஏன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why is he telling everything to you? Why is he telling everything to you? Why is he telling everything அப்படின்னா அவன் ஏன் எல்லாத்தையும் சொல்கிறான். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும். டு யூ அப்படின்னா ஓன்கிட்ட. அவன் ஏன் எல்லாத்தையும் ஓன்கிட்ட சொல்கிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எல்லாவற்றையும் அவளிடம் சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is telling everything to her. He is telling everything to her. He is telling அப்படின்னா அவன் சொல்கிறான். everything அப்படின்னா எல்லாத்தையும்.
டு ஹர் அப்படின்னா அவகிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எல்லாமே தெரியணும், உனக்கு எல்லாமும் தெரிய வேண்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நோ எவ்ரிதிங். யூ ஷுட் நோ எவ்ரிதிங். உனக்கு எல்லாமே தெரியணும், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் யூ ஷுட் நோ எவ்ரிதிங். உனக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஆர்டராக சொல்லணும். இன்னும் 2 days உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் நோ எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் எதை பற்றி நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்க எதை பற்றி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What are they talking about for long? What are they talking about for long? What are they talking about அப்படின்னா அவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. for long அப்படின்னா ரொம்ப நேரமாக, அவங்க ரொம்ப நேரமாக எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ரொம்ப நேரமாக அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமாக அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are talking about that matter for long. They are talking about that matter for long. They are talking அப்படின்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. about that matter அந்த விஷயத்தை பற்றி. for long அப்படின்னா ரொம்ப நேரமாக அவங்க அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. என்னால் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியலை. எனக்கு அதை பற்றின திங்கிங்கே ஓடிட்டுருக்கு. என்னால் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't concentrate on anything. I can't concentrate on anything. I can't concentrate அப்படின்னா என்னால் கவனம் செலுத்த முடியலை. ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா I can't focus on anything. ஸோ ஃபோக்கஸ்னாலும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறது. ஸோ I can't focus on anything. I can't concentrate on anything. ஸோ on anything அப்படின்னா எதிலுமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை எப்போது வர சொன்னேன். நான் எப்போ உன்னை வர சொன்னேன்? நீங்கள் வர சொன்னீங்கன்னு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்போ உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When did I ask you to come? When did I ask you to come? When did I ask you அப்படின்னு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? to come வர சொல்லி நான் எப்போ உங்ககிட்ட வர சொன்னேன். when did I ask you to come? ஸோ இதுவே நான் அவளை வர சொல்லவில்லை, நான் அவளை வர சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't ask her to come. I didn't ask her to come. I didn't ask her அப்படின்னு நான் அவகிட்ட சொல்லலை. to come வர சொல்லி, நான் அவகிட்ட வர சொல்லி சொல்லலை. ஸோ இதை கொஷினாக கேட்கணும். நீங்கள் அவளை வர சொன்னீங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you ask her to come? Did you ask her to come? Did you ask her அப்படின்னா நீங்கள் அவகிட்ட சொன்னீங்களா? to come வர சொல்லி, நீங்கள் அவளை வர சொல்லி சொன்னீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லோரும் என்னுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார்கள். எல்லாருமே முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியே பேசுகிறாங்க. எல்லோரும் முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றியே பேசுகிறார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone talks about my past. Everyone talks about my past. Everyone talks அப்படின்னா எல்லாரும் பேசுகிறாங்க. about my past என்னோட கடந்த காலத்தை பற்றி. past அப்படின்னா முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி, கடந்த காலத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. everyone talks about my past. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் திடீரென்று மயங்கி விட்டான். அவன் வந்துட்டே இருந்தான், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He suddenly fainted. He suddenly fainted. faint அப்படின்னா மயங்கிறது, மயக்கத்துக்கு faint அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he suddenly fainted அப்படின்னா அவன் திடீர்னு மயங்கிட்டான். suddenly அப்படின்னா திடீர்னு. ஓகேவா? ஸோ இதுவே அவன் ஏன் திடீரென்று மயங்கினான். அவன் ஏன் திடீர்னு மயங்கினான்? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், அவன் ஏன் திடீர்னு மயங்கினான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர் தான் என்னை இங்கு அனுப்பினார். அவர் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சார். இங்கே அனுப்பி வச்சுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொன்னார். அவர் தான் என்னை அனுப்பி வச்சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He sent me here. He sent me here. Sent அப்படின்னா அனுப்பினார். பாஸ்ட்டில் சொல்கிறோம், முன்னாடி அனுப்பினார். He sent me. இதுவே send அப்படின்னா ப்ரெசன்ட். சென்டோட பாஸ்ட் அண்ட் சென்ட். ஓகேவா? He sent me here. அவர் தான் என்னை இங்கே அனுப்பினார். ஓகேவா? நான் அவனை அங்கே அனுப்பினேன். நான் அவனை அங்கே அனுப்பினேன். நான் தான் அவனை அங்கே அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I sent him there. I sent him there. I sent him அப்படின்னா நான் அவனை அனுப்பினேன். there அங்கே. நான் அவனை அங்கே அனுப்பினேன். ஸோ இதுவே இவனை அங்கே அனுப்பாத, இவனை அங்கே அனுப்பாத, இவனை அங்கே போக சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't send him there. Don't send him there. Send அப்படின்னா அனுப்புறது. ஸோ don't send அப்படின்னா அனுப்பாது. don't வந்தாலே பக்கத்தில் ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் இருக்கணும். ஸோ don't send him there. அவனை அங்கே அனுப்பாத. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.